வணக்கம் மாணவர்களே. நம்ம வகுப்பறையில் கேள்வி கேட்குறதுக்கு பயப்படுறோம், கூச்சப்படுறோம். இது கூட தெரியாதா அப்படின்னு யாராவது நினச்சிக்குவாங்களோ, சின்ன விஷயம் கூட தெரியாமல் கேள்வி கேட்குறியா அப்படின்னு நினச்சிக்குவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பயந்து பயந்து நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா கேள்வி கேட்காம போயிடும். இது எங்கே போகுது? ஒரு சாப்பாட்டு பந்திக்கு போகிறோம், சாப்பிட்டுக்கிற இடத்துல பார்க்குறோம், பிடிச்ச ஒரு உணவு வரும், இதை எனக்கு கொஞ்சம் வைங்களேன்னு கேட்குறது கூச்சப்படுவோம், நம்ம எதாவது நினச்சிக்குவாங்களோன்னு நம்ம நினைப்போம். இப்படி தான் இது வாழ்நாளுக்கு முழுக்க என்ன ஆகுதுன்னா இந்த கேள்வி கேட்குற எண்ணம் நம்மக்கிட்ட இல்லாமல் போயிடுது. அமெரிக்காலலாம் பார்த்தீங்கன்னா டாக்டர் விளக்கு கொடுத்த பிறகு 2 கேள்வி கேட்பார். எனி கொஷின்ஸ் ஆஸ் கொஷின்ஸ்ன்றார். எனி கொஷின் ஆஸ் கொஷின்ன்ற வார்த்தை தான் அறியாமை நீக்கும். ஒரு டவுட் வருதுங்க, நமக்கு ஒரு சந்தேகம் வருதுங்க, எந்திரிச்சு கேட்குறது யோசிக்கிறேங்க, நம்மளை முட்டாளுன்னு நினச்சிக்குவாங்களோ, இது கூட தெரியலையான்னு நினச்சிக்கோன்னு 5 மணித்துளி நம்ம யோசிக்கிறோம் இல்லையா? அந்த 5 மணித்துளி நம்ம எந்திரிச்சு கேட்டுட்டோம் அப்படின்னா ஆயுள் முழுக்க நம்ம முட்டாள் இல்லாமல் அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்குவோம். ஆனால் அந்த 5 மணித்துளிகள் தெரியலையே நினச்சி அப்படியே உட்காந்துட்டோம், முட்டாளாக நினச்சிக்கோன்னு நினச்சி நம்ம உட்காந்துட்டோம்னு சொன்னால் ஆயுள் வரைக்கும் அந்த செய்தி நாம் தெரிந்து கொள்ளாமல் போய்விடுவோம். ஆகவே மாணவர்களே, எப்பொழுதெல்லாம் நமக்கு சந்தேகம் கேள்விகள் தோன்றுகிறதோ அப்பொழுது தைரியத்துடன் எந்திரிச்சு கேளுங்கள். எழும்பி நம்ம கேட்கக்கூடிய கேள்விகள் தான் நம்மளை அறியாமையிலிருந்து நீக்கி அறிவை தரும். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள்.